வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதும் ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு மேடம் இன்னைக்கு லேட்டு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை சார், இது மாதிரி எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் உங்களை பார்க்க முடியல. அதான் அம்மா வந்துட்டு என்னை இனிமேல் வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. நான் தான் வந்துட்டு அம்மா கிட்ட போராடி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, உங்கள் அம்மா தான் ஆஃபீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, சார், எனக்கு பொதுவாகவே ஆஃபீஸ்க்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நான்லாம் ஆசைப்படுவேன். எங்கள் அம்மா எப்படி சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய சொந்த முயற்சியால் எந்த அளவுக்கு இப்போ உயர்ந்து இருக்காங்க, அதே மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதனால தான் நான் அம்மா பேச்சை கேட்கல. நானும் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கே வந்திருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்களோட இந்த முயற்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மா எதிர்த்தாலும் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க சார், அம்மா உங்களை பார்க்க முடியாததுனால ஒரு நாள் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூல் இருக்குது. ஸோ நேற்று வந்ததே பெரிய விஷயம். அதனால தான் ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் உங்கள் அம்மாவை பார்க்க முடியல. மறுபடியும் இந்த பிஸி நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க சார், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போவே நீங்கள் வாங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வெளியில் வராங்க. இதை அந்த வில்லி பார்க்குறாங்க. பார்த்ததும் எப்படி தான் வந்துட்டு வந்த உடனே அவளுக்கு இஷ்டத்துக்கு மாத்திராளுகளோ தெரியல அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம பிரியா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பிரியாவோட ஃப்ரெண்டு நேராக அவள் பிரியா கிட்ட வந்துட்டு, என்னடி இது, இந்த சாரு வந்துட்டு ரேவதியோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காளாம், என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த ரேவதி சாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் எல்லாமே அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடி பண்ணுறது, உன்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சாடி. இதை கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, ஏய், என்ன நடந்தாலும் சரி, சாரை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கியல்ல, எனக்கு அது போதும். இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ரேவதிக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து அவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தணும். அதுதான் என்னோட முதல் பிளான். அதுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரிடி, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், என்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரிடி நான் சொல்லிடுறேன்டி அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அவங்க போனதும் பிரியா நினைக்கிறாங்க, இந்த ரேவதி வீட்டுக்கு சார் போனாரா, விடவே கூடாது, எப்படியாவது இந்த ரேவதியை ஆஃபீஸை விட்டு துரத்தி ஆகணும். அவளை ஆஃபீஸை விட்டு துரத்தினா மட்டும்தான் நான் வந்துட்டு சாரை என் பக்கம் இழுக்க முடியும். அதுக்கான பிளான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்சு டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ரேவதியை பார்க்குறாரு. அப்போது ரேவதி வந்து ஹீரோ பார்க்குறத பார்த்துட்டு, என்னடா இது, நம்ம ரொம்ப நேரமாக டவுட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் என்னடான்னா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் நேராக ஹீரோவை பார்த்து, சார் என்னாச்சு, டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடான்னா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி, சும்மாதான் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க சார், இந்த டவுட்டை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதிக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் கூட நான் பார்க்காம இருந்திருக்கேன் இத்தனை நாளும் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார், ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி, சும்மாதான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைல்ஸில் உள்ள டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேராக கலா கிட்ட போய் பேசுறாங்க. கலா, நம்ம வந்துட்டு இப்படியே இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா இந்த மாதிரி பொறுமையா இருக்கிற ஆளே கிடையாது.
அவன் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா பிளான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தோணுது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்துட்டு உன் அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பார்க்கணும். அதற்கான ஏற்பாடுகளை ரெடி பண்ணணும். ரேவதி கிட்ட நான் சொல்லி புரிய வச்சு கல்யாணத்துக்கு அவளை எப்படியாவது ஒத்துக்க வச்சிடுறேன். அதுக்கு கலா சொல்றாங்க, ஆமா மேடம், நான் கூட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவனை ஏற்கனவே நான் ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவனோட மாஸ்டர் பிளான் பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அவன் அப்படியே சூப்பரா வந்துட்டு எல்லா பிளானையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான். அதனால அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். இத்தனை நாளும் அவன் அமைதியா இருக்கான் அப்படின்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அவன் கண்டிப்பா இந்நேரம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அந்த பிளான்ல ரேவதிய எப்படியாவது பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ மேடம், நான் சொல்றது கேளுங்க. எப்படியாவது வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, அதான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி வீட்டுக்கு வந்ததோட அவகிட்ட நான் பேசுறேன். அவகிட்ட பேசிட்டு இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். கலாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட கலா நேரா அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணன், நம்ம நினைச்சது நடக்க போகுது. இந்த அத்தனை கோடி சொத்துக்கும் நீ அதிபதி ஆக போற. ஏற்கனவே அந்த கார்த்தியோட வீட்டுக்குள்ள அருணை கல்யாணம் பண்ணிட்டு மொத்த சொத்துக்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அந்த டிரைவர் பையன் என்னை விடல. இப்போ மறுபடியும் இந்த குடும்பத்துல வந்திருக்கேன். இதுக்கு தடையா இருக்கிறது அதே கார்த்தி தான். ஆனா அவனை மீறி எப்படியாவது நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்து எல்லாத்தையுமே நீ எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட உள்ள சொத்து எல்லாம் எழுதின பிறகு ரேவதியை கொண்டாந்து இந்த வீட்லயே விட்டுட்டு நம்ம ஹாப்பியா போகணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி கலா, அதுதான் கண்டிப்பா நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு. கலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்து வீட்டுக்கு வராங்க. ரேவதி வந்ததும் ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும். ரேவதி சொல்றாங்க, சொல்லுமா, என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும், சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, உனக்கே தெரியும் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. ஏற்கனவே பாட்டி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அந்த பிரச்சனைகளை வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். அதுக்குதான் நான் உன்கிட்ட ஒரு யோசனை கேட்டேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா சொல்லுங்கம்மா, என்ன யோசனை? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணத்தை சொன்னேன். இது மாதிரி 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களேன். இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கவா? அம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன். அந்த 6 மாசம் டைம் எதுக்குன்னா அவரை பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்குதான் நான் 6 மாசம் டைம் கேட்டிருந்தேன். ஆனா நீங்க டக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. எனக்கு இந்த கல்யாணத்தோட விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி இப்படி பேசுற? நீயும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். உங்க அப்பா வந்துட்டு எத்தனை நாள் அவங்க அம்மா கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ டக்குன்னு இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சொல்றது கேளு. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா மட்டும்தான் உங்க அப்பா சந்தோஷப்படுவாரு, குடும்பமும் ஒண்ணு சேரும். இங்க பாரு, அப்பாவோட சந்தோஷத்துக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். உடனே ரேவதியும் சரிம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, நம்ம அதிகமா யாரையுமே கூப்பிட வேணாம். நம்ம கொஞ்சமா சில பேரை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலாம், சரியா? ரேவதி கேக்குறாங்க, ஏமா அப்படி? எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்த வேண்டியது தானே, ஏன் ஒரு சில பேரை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்துறதா சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவருடைய பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வரணும்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, அதெல்லாம் வேண்டாமா, நம்ம கல்யாணத்தை முடிப்போமே. ரேவதி சொல்றாங்க, ஏமா வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈஸ்வரி, நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டேன். நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. கொஞ்சமாவது உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? ராஜா வந்துட்டு கோவமா பேசுறாரு. ஈஸ்வரி, நீ பேசுறது சரியில்லை. இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா நாங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க பாரு, ரேவதிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு நாளை பின்ன பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா நீ அவளுக்கு என்ன பதில் சொல்லுவ?
அவகிட்ட இருந்து அவளுக்கு உசுரலும் மேலான கார்த்தியை பிரிச்சதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி டக்குன்னு என்னங்க என்ன பேசுறீங்க? ரேவதி பக்கத்துல இருக்கா. அதுக்கு ராஜா சொல்றாரு, இருக்கட்டும், அவளும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கா. ஏன்னா நீ பண்ற அநியாயம் எல்லாம் அப்படி. இங்க பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அப்போ நாங்க எல்லாருமே அவளுக்கு உதவி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ எந்த அளவுக்கு மனவேதனைப்படுவா அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ பண்ற அநியாயம் எல்லாத்தையுமே இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்காத. அம்மாடி ரேவதி, உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, என்னப்பா சொல்றீங்க? என்ன உண்மை? எதுக்காக அம்மாவை இப்படி பேசுறீங்க? அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி, உன் அம்மா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது. அவ எப்பேற்பட்ட காரியத்தை தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காமா. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என்னப்பா சொல்றீங்க? அம்மா எனக்கு துரோகம் பண்றாங்களா? அம்மா கண்டிப்பா அப்படி பண்றவங்க கிடையாதுப்பா. அம்மாவை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, உன் அம்மா நல்லவதான், ஆனா அவ பண்ற அநியாயம் அப்படியா இருக்கே. இங்க பாரு, சொல்றது கேளு. உன் பொண்ணு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவ பேசுறது வச்சே நல்லா தெரியுது அவளுடைய நம்பிக்கைய நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றத கேளு, உன் பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. ரேவதி கேக்குறாங்க, அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலப்பா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி, உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல உனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சுமா. அதுல உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே ஞாபகமே இல்லை. கடைசி ஒரு வருஷத்துல என்ன நடந்துச்சோ எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த ஒரு வருஷத்துலதான் உனக்கு கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தையும் நீ மறந்துட்டமா. இதை கேட்டதும் ரேவதிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் நடந்துட்டே மறந்துட்டனா? என் கழுத்துல தாலி இல்லையே. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி, உனக்கு ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அதுல உன்னுடைய தாலியை கழட்டி வச்சுட்டாங்க. அதனாலதான் உன் கழுத்துல தாலி இல்லை. இங்க பாருமா, ஈஸ்வரிக்கு மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்காது. அவரை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சா. அப்பதான் உனக்கு இருந்த இந்த ஞாபக மறதிய பயன்படுத்தி அவ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, உன் புருஷன் வேற யாரும் இல்ல, சேதுபதி, என் அப்பாவோட பேரன் தான் கார்த்தி. அதனாலதான் உனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த கார்த்தி அப்படிங்கிற பேரை கேட்கும் பொழுது உன் மனசுக்குள்ள உன்னே அறியாம ஒரு சந்தோஷம் வருது. இதை கேட்டதும் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இப்ப புரியுதுமா, இதுக்காக எனக்கு அந்த பேரை கேட்டதோட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சுன்னு இப்பதான் புரியுதுமா. என்னை ஏமாத்தி நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண பாத்தீங்களா? நீங்க என்னோட அம்மா அப்படின்னு எனக்கு நினைக்கும் பொழுதே எனக்கு பயங்கர கோபமா வருது. ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, உன் அம்மா நான் பேசல மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவுதான். உங்க மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா முடிச்சிட்டீங்க. உங்களை என் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி ஒரு பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்களே. எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஆனா நீங்க உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்களே அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா, உங்களுக்கு கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.